வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஜூன் ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு டிஷ். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சம் மயோனைஸ் போட்டுக்கலாம். மயோனைஸ் நீங்கள் எவ்வளோ பொட்டேட்டோ அந்த சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோ வேக வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, உங்களுக்கு சாஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு போட்டிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக பெப்பர் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவசியம் இல்லை, அது உங்கள் விருப்பம் தான். நான் இங்கே ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். போட்டுட்டு கொஞ்சமாக பால் நிறையா சேர்த்துறாதீங்க, அந்த சாஸ் தண்ணியாக ஆகிடும் அப்புறம். அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போது சாஸை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடணும். இப்போது நான் 2 சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சுருக்கிறேன். இதை ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். தோல் உரிக்கன்னா உரிச்சிக்கலாம், இல்லை அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் திக்னஸாகவே கட் பண்ணுங்கள், ரொம்ப நைஸாக கட் பண்ணிடாதீங்க. தோல் பிஞ்சு வந்ததுன்னா அதை அப்படியே எடுத்துருங்க. எனக்கு இதில் லைட்டாக பிஞ்சு வந்துச்சு, நான் அதை எடுத்துட்டேன். அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி எடுத்துகிட்டு இதை நம்மளோட உள்ளங்கை இருக்கு இல்லையா, நம்ம இந்த இடம், இந்த கையோட இந்த இடம், இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி கொஞ்சம் சப்பட்டியாக அப்படியே இதாகி வந்துடும். அதே மாதிரி எல்லாத்தையும், ஏன்னா இது ஆல்ரெடி வெந்துருச்சு இல்லையா, அதனால் ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக இது பண்ணிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்து அதில் 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். நான் இங்கே ஒரு 5 பீஸ் தான் பண்ணுறேன், ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நான் மாவு போட்டிருக்கிறேன். இதுவே நீங்கள் 2 கிழங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 3லேருந்து 4 கிழங்குக்கு இந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கிடணும். ரொம்ப கெட்டியாக அந்த மாவை கலக்கிடாதீங்க, அப்புறம் பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் கலக்கிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை வச்சுட்டு, கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் நம்ம ஆல்ரெடி அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கட் பண்ணி நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிழங்கை இந்த கலக்கி வச்சுருந்த மாவில் இப்படி போட்டு நல்லா இப்படி 2 பக்கமும் டிப் பண்ணிக்கணும். இது ரொம்ப திக்காக மாவு கலக்கிட்டிங்கன்னா பஜ்ஜி மாவு மாதிரி அதில் ஒட்டிக்கும், அது சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக தான் ஒட்டினா, மாவு லைட்டாக ஒட்டினா போதும். அப்படியே எண்ணெயில் போட்டணும். அந்த கிழங்கு கொஞ்சம் தெரியணும் நமக்கு. அந்த மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், பஜ்ஜி சாப்பிட்ற ஃபீலிங்கும் வராது. இந்த மாதிரி நல்லா 2-3 முக்கிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு ஒரு 1 மினிட் ஃப்ரை ஆனதும் இதை அப்படியே அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க. இப்போது இந்த கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நல்லா எண்ணெயை உதறிட்டு ஒரு பிளேட்டில் ஒரு பேப்பர் போட்டு அதில் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த கிழங்கெல்லாம் இதில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த சாஸ் அதை இப்படி எடுத்து ஒரு கிழங்கு
இந்த சாஸில் வந்து ஆரிகானோ மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஏதாவது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில்லி பவுடர் பெப்பர் இதுவே போதும். நான் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக, அதை அப்படியே மேலே தூவிட்டு வேண்டியதான். கேஜூன் ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி. இந்த டிஷ்ஷை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுற ஒவ்வொரு ஃபுட் வீடியோவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.